குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது நாடா பகோடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் உடைச்ச கடலை மாவு. உடைச்ச கடலையை நல்லா மிக்சியில் அடித்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை 1/4 கப் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் அரை கரண்டி நல்லா காய்ச்சின எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை அழுத்தி பிசையணும் அவசியம் இல்லை, சாஃப்டாக பிசைஞ்சாலே போதுமானது. இதே போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நாடா பகோடா செய்யறதுக்கு மாவு ரெடி ஆகிடுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவை ரொம்ப கட்டியாக பிசைஞ்சாலும் நம்மளுக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் அச்சில் எண்ணெயை தடவி எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் படும்படி எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. இப்போ அச்சில் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அதை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்து அதில் போடுறேன். உடனே அது மேலெழும்பி வந்ததுன்னா நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் அச்சியை டைரெக்டாக அதிலே பிடிஞ்சி எடுத்துக்கிறேன். இதே போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வருது. ஒரு பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று புளியறணும் போது ஒரு பக்கம் வேகாமல் கூட இருக்கும். அதனால் கேஸை சிம்மில் வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. இதே போல் திருப்பி போட்டு வேக வைங்க.
என்னுடைய சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம நாடா பக்கோடா நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துருங்க. இது ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் கோல்டன் கலரில் நம்ம நாடா பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸை நிறுத்திட்டேன். எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்குது. நான் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செய்யுங்க, இல்லையா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா நாடா பக்கோடா, அது கூட நான் இதை சேர்த்துக்கிறேன். நம்மளோட நாடா பக்கோடா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது பெருசாக இருக்கிறது நம்ம உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாடா பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.